அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடொழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன பதிவு தான், முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு கடம்பாஸ் நாணயம், ஃப்ளவர் காயின், பூ படம் போட்டிருக்கும். தெரியுதா உங்களுக்கு பூ? எப்படி உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கணும்னு தெரியல. தரையில் உட்காந்து பதிவு போட்டனால கொஞ்சம் தொந்தரவு. பூ தெரியுதா நண்பர்களே? அந்த பக்கம் வந்து யானை, புலி, குதிரை, இந்த மாதிரி பல விதமான படம் போட்டிருக்கும். கடம்பாஸ் டைனாஸ்டி. ஃப்ளவர், பூ படம் போட்டிருக்கும். இந்த பக்கம் வந்து யானை தெளிவற்ற நிலையில் இருக்குது. ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சா தான் தெரியும். இந்த பக்கம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இது ஒரு காயினோட ரேட் வந்து 3200 ரூபா. நான் கொடுக்குறது வெறும் 650 ரூபாய் கொடுக்கேன். ஒரு வெள்ளி நாணயம் வச்சுருக்கோம் பாருங்கள். இது 6000 ரூபா. இதனோட விலை வந்து ஷா ஆலம் 2 ஃபிஷ் காயின். இந்த இருப்பாங்க மீன், சூரியன், சந்திரன், இந்த மாதிரி பேர்சி முள்ள எழுதியிருக்கும். இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் காயின். ஷா ஆலம் 2 1759 to 1806 உள்ளது. இதனுடைய ரேட் வந்து 6000 ரூபாய்க்கு மேலே. நான் 1800 ரூபாய்க்கு கொடுப்பேன். பியூர் சில்வர், 100% சில்வர், 11 கிராம் இடம் இருக்கும். இந்த பக்கமும் நல்ல அழகு விட பேர்சி முள்ள எழுதியிருக்கும். பேர்சி லாங்குவேஜ். கடம்பா அது எந்த பீரியடு? கிபி 345 to கிபி 540. ஒரு 1800 வருஷம் ஆகுது. இப்போ 540, 1500, 1500 வருஷம் ஆகுது. 100% ஒரிஜினலான காயின். ஃபேக் காயினாக இருந்தால் நான் தெளிவாக அடிச்சிருப்பேன். இந்த பக்கம் ஒரு யானையை நச்சுன்னு தூக்கி போட்டிருப்பேன். ஏன் இப்படி இருக்கிற மாதிரியே வெளியிடுறேன் அப்படின்னா, ஒரிஜினல், 100% ஒரிஜினல் டைனாஸ்டி, கடம்பாஸ் டைனாஸ்டி. இதுக்கு வந்து நாணயத்துக்கு பேர் பத்மதங்கா அல்லது லோட்டஸ் காயின். லோட்டஸ்னால் பூ நாணயம்னு நாணயத்தை கூப்பிடுறாங்க, அழைக்கிறார்கள். மெட்டல் வந்து கோல்டு அண்டு காப்பர். இவங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்னா பிராமின், கடம்பர்கள் அப்படிங்கிறது பிராமின். லாங்குவேஜ் வந்து பிராமி, சான்ஸ்கிரித்து, பிராகிருத்து அண்டு கன்னடா. நாணயத்திலே கன்னடாவிலையும் பின்னாடி எழுதியிருக்காங்க, இதில் எழுதலை. என்ன சார் பின்னாடி எழுதலைன்னு சொல்லக்கூடாது. பிராமி, சான்ஸ்கிரிட்டு, பிராகிருத மொழி அல்லது கன்னட மொழியில் நாணயங்களில் எழுதப்பட்டிருக்கும். இதனுடைய தலைமை இடம் வந்து பனவாசி. இதனுடைய தலைநகரம் கர்நாடகாவில் இருக்குது, வடக்கு கர்நாடகாவில் இருக்குது. இந்த சமஸ்தானத்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய சிம்பல் வந்து சிங்கம். இவங்களுடைய முன்னோர்கள் பல்லவா டைனாஸ்டி, பல்லவாவோடு இணைந்து வந்தவர்கள், அவர்களிடமிருந்து வந்தவர்கள். பல்லவ மன்னர்களையும் இவர்கள் தோற்கடித்த காலமும் உண்டு. அவங்களோட சண்டை விட்டு அவங்கள தோற்கடிச்சிருக்காங்க. இதனோட ஃபவுண்டர், நிறுவனர், இதுக்கு பேர் மயூர சர்மா. ஒரு 2-3 நூற்றாண்டுக்கு பிறகு இந்த சர்மாங்கிறத வர்மாவும் மாற்றிக்கிட்டாங்க. கேரளாவில் ரவி வர்மா, பால மார்த்தாண்ட வர்மான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சர்மாங்கிறத வர்மாவும் மாற்றிக்கிட்டாங்க. கிபி 345 முதல் இந்த இடத்துல. இதிலிருந்து கொங்கன், அது வந்து இவங்களுடைய ரூல்டு, இவங்க ஆட்சி செய்த ஏரியாவுக்கு பேர் கொங்கன். அண்ட் த என்டையர் நார்த் கர்நாடகா.
வடக்கு கர்நாடகாவில் உள்ள கொங்கன் அப்படிங்கிறது. இப்போ இந்த கொங்கன் எங்கே இருக்காங்க தெரியுமா? கோவாவில் இருக்காங்க. அந்த கோவா, மும்பை அந்த ஏரியாவில் கடற்கரைக்கு என்ன பேர் தெரியுமா? கொங்கணி கடற்கரை, கொங்கன் கடற்கரை. இந்த கொங்கன்கிறது வந்து எந்த வம்சத்தை அவங்க மொத்தம் சொல்லப்போனால் அவங்க திராவிட வம்சத்தை சேர்ந்தவங்க, திராவிடர்கள். பஞ்ச தேசங்கள்னு சொல்லுவாங்க. பஞ்ச தேசங்கள் என்ன தெரியுமா? இதெல்லாம் நான் ஏற்கனவே படித்தது. பஞ்ச தேசங்கள்னால் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா. தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த 5 சேர்ந்து தான் பஞ்ச தேசங்கள்னு அர்த்தம். இந்த கர்நாடகாவுக்கு உள்ளே இருந்தவங்க தான் கொங்கணி வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க அங்கேருந்து புலம்பெயர்ந்து போய் தான் கோவாங்கிற தனியாக ஒரு தேசத்தை உருவாக்கிட்டாங்க. கோவா யூனியன் பிரதேசம். அது வந்து அதான் கொங்கணி கடற்கரை. கொங்கணி லாங்குவேஜ்னு தனியாக உண்டு கோவாங்க. அவங்கள பூரா நீங்கள் நேரடி அந்த மக்களை சந்திக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு போங்க. அங்கே ஃபெஸ்டிவல் சமயம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கோவாவிலேருந்து வந்து மக்கள் குவிவாங்க. நல்லா குண்டு குண்டாக கட்டையாக இருப்பாங்க. நான் நேரில் பார்த்துருக்கேன். அவங்களோட ஆடை அலங்காரமும் வேறு மாதிரி இருக்கும். சேலை, சட்டை, சுடிதார்லாம் கிடையாது. ஒரு ஸ்கர்ட்டு போட்டிருப்பாங்க, ஒரு சட்டை போட்டிருப்பாங்க. மேலே ஃபுல்லண்டு அல்லது முக்காக்கை சட்டையும் ஒரு ஸ்கர்ட்டும் போட்டிருப்பாங்க. நிறைய பூவாக டிசைனாக கலர் கலராக போட்டிருப்பாங்க. அதான் அவங்களுடைய பாரம்பரியமான உடை, கோவாவுடைய பாரம்பரியமான உடை. சேலை, சட்டை, தாவணி, சுடிதார், சல்வார், கமிஸ்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்கர்ட்டு பாவடையும் ஒரு சட்டையும் ஊற்றிருப்பாங்க. நான் ஒரு தடவை திருவிழாவுக்கு போன சமயம் நேரிலே பார்த்து பேசினேன். கோவா, கொங்கணி. இந்த கடம்பாங்கிற பேர் எப்படி வந்து சரிங்கன்னா, அந்த ஏரியா வந்து கடம்ப வனம் நிறைந்த காடுகள். கடம்ப வனம்னு சொன்னால் கடம்ப மரம். நம்ம தமிழ்நாட்டில் மதுரைக்கு இன்னொரு பேர் உண்டு, கடம்ப வனம் அப்படின்னு சொல்லி. கடம்பம்ங்கிறது ஒரு மரம். அந்த மரம் அதிகமாக உள்ள ஒரு தேசத்தை அவங்க ஆண்டதுனால அவங்க கடம்பர்கள் அப்படின்னு. இவங்க நாணயத்திலேயே சங்கு சக்கரத்தெல்லாம் பொறிச்சிருக்காங்க. பிராமண வகையை சேர்ந்தவங்க சங்கு சக்கரத்தை பொறிச்சிருக்காங்க. பல்லவ மன்னனுடைய சேர்ந்து சம்பந்த வழி பண்ணி அவங்களோட முன்னோர்கள் வந்து வந்திருக்காங்க. காஞ்சிபுரம் சேர நாட்டோடு சேர்ந்து தொடர்பு வச்சுருக்காங்க. இப்போ கடம்பவனம்ங்கிறது, கடம்பாசுங்கிறது இப்போ இல்லை. ஆனால் அவங்களுடைய பாரம்பரியமாக உள்ள ஒரு மக்கள் கேரளாவில் வாழ்ந்து வர்றாங்க. கேரளாவில் உள்ள அந்த பிராமின்ஸு, நாயர்மார்கள், அந்த திருவாங்கூர் மகாராஜா அவங்கெல்லாம் இந்த சர்மாவை அவங்க இப்போ வர்மானை மாற்றி ரவிவர்மா, பாலமார்த்தாண்டவர்மா, பாலவர்மா இப்படின்னு வர்மா சேர்த்துருக்காங்க. அவங்க அச்சடித்து வெளியிடக்கூடிய நாணயங்களில் சங்கு சக்கரமெல்லாம் இருக்குது. அந்த நாணயத்தினுடைய அந்த திருவாங்கூர் மகாராஜாவினுடைய முத்திரையே சங்கு முத்திரை தான். இவங்களுடைய வம்சாவளின்னு சொல்லலாம். அல்லது இவங்களை அனுசரித்து இவர்களை பின்தொடர்ந்து இவர்களுடைய கலை, கலாச்சாரம், நாகரிகத்தை பின்பற்றி வரக்கூடிய ஒரு மரபு வழி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து என்னுடைய கருத்து கணிப்பு. வரலாற்று ஆய்வாளர்கள், ஆர்வலர்கள் யாரும் இதுவரைக்கும் இதை சொல்லலை. நான் சொல்கிறேன். அதாவது கடம்பர்கள் வந்து நாணயங்களில் சங்கு சக்கரத்தை பயன்படுத்துகிறார்கள். பிராமண இனத்தைச் சேர்ந்தவர்கள் இந்து சமயத்தின் மேலே மிகவும் ஒரு பண்பாடும் பற்றும் உள்ளவர்கள்னு சொன்னதை படிச்சுட்டு, அதே மாதிரியே இந்து மதத்தின் மீது பண்பாடும் பற்றும் உள்ளவர்கள் கேரளாவில் உள்ள திருவாங்கூர் மகாராஜாக்காரர்கள், உயர்ந்த ஜாதி வகுப்பை சார்ந்தவர்கள், நாணயங்களில் சங்கு சக்கரத்தில் வெளியிடக்கூடியவர்கள் இப்போ இருந்தார்கள். சுதந்திரத்து வரைக்கும் இருந்தாங்க. அது அவங்களுக்கு இவங்க தொடர்புபடுத்தி நான் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இதில் சுமார் 200 ஆண்டு காலம் இவங்க ஆட்சி புரிஞ்சாங்க. நாணயத்திட்ட ஒரு பக்கம் வந்து எலிஃபண்ட் அல்லது ஹார்ஸ் அல்லது லயன் அப்படின்லாம் சொல்லுது. இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளவர். இது வந்து ஃப்ளவர் காயின். பெரும்பாலான நாணயங்கள் வந்து குத்துதல், அதாவது பஞ்சு மார்க்கில் தான் நிறைய வெளியிட்டிருக்காங்க. கன்னட புராண கதைகளை உள்ளடக்கிய நாணயங்களும் வெளியிட்டிருக்காங்க. நம்ம எப்படி சிலப்பதிகாரம், மகாபாரதம், ராமாயணத்தை பற்றி நிறைய நாணயங்கள்லாம் வந்திருக்குதோ அதேமாதிரி அவங்களும் கர்நாடக புராண கதைகளை உள்ளடக்கிய நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. கோவா அதுதான் இப்போ கடம்பர்களின் தேசம். அங்கிருந்து வெளிவந்த கடம்பர் நாணயங்களில் அரசரின் பெயரை கன்னடத்திலும் தேவநாகரி முறையிலும் எழுதியிருக்கிறார்கள். கேரளத்து நாணயங்களும் சங்கு சக்கரம், பிராமின், அந்த நாயர்மார்கள், இந்து மத பற்று உள்ளவர்கள், முறையான வழிபாடு உடையவர்கள், இறை பக்தி மட்டுமல்ல இறை சக்தியை உணர்ந்தவர்கள், கடம்பர்கள் வம்சத்தை ஒட்டியவர்கள். இது வந்து நான் என்னுடைய கம்பேரிங். நாம் அனைவருமே ஒரு பெருமைமிக்க இந்தியராக நமது புகழ்பெற்ற வரலாற்றின்
இந்த அறியப்படாத அம்சங்களை ஆராய வேண்டுமானால் இது மாதிரி நாணயங்கள் தான் அவசியமாக கருதப்படுகிறது என்பதை நம்ம அனைவரும் உணர வேண்டும். இதில் அமீர் ஆஃப் சுல்தான் காயின் மேலே 2 காயின் வச்சுருக்கோம் பாருங்கள். வேர்ல்டுலேயே மிகவும் சிறிய எடையில் சிறிய நாணயமாக வெளிவந்த வெள்ளி நாணயம் இது. சில்வர் காயின் இது எழுதப்பட்டிருக்கு பாருங்க. வெறும் 300 ரூபா தான். அமீர் ஆஃப் சிந்த் சுல்தான் காயின் 2 நாணயம் வச்சுருக்கேன். இதில் ஒரு பண்டைய அரச குடும்பம் தான் இந்த கடம்பர்கள்ங்கிறது. கடம்பம் என்பது ஒரு மரம்னு சொல்லியிருக்கேன். கோலாரில் மிகப்பெரிய ஜெயின் கோயிலை கட்டியவங்க இவங்க தான். ஜெயின்னா உங்களுக்கு தெரியும், சமண மதத்தை சார்ந்தவங்க. 14ஆம் நூற்றாண்டில் அவங்க ஆட்சி செஞ்சு அந்த கோயிலை கட்டினாங்க. தெற்கே இருந்து வரிசைக்க பார்க்க போனால் பாண்டியா அதான் ஃபஸ்ட்டு, அதுக்கு தக்க யாரும் கிடையாது. சேரா, சோழா, அதுக்கடுத்து பொய்சாளர்களுக்கு அடுத்து இந்தியாவின் மேப்பில் கடம்பாஸ் ஆட்சி குறிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய அகன்ற பறந்து விரிந்த இந்த பாரத தேசத்தில் நான் சொல்லிக்கிட்டு வர்ற மாதிரி பாண்டியா, சேரா, சோழா, பொய்சாலா, கடம்பாவை தாண்டி மேற்கத்திய சாளுக்கியர் மேற்கிட்டு இருப்பாங்க. கடம்பாஸ் கிழக்கத்திய சாளுக்கியர் இருப்பாங்க. மத்தியில் காலாசூரி இருப்பாங்க. காலாசூரி அவங்க ஒரு வம்சம். அதுக்கடுத்து பரமரா அப்படிங்கிற ஒரு வம்சம் இருப்பாங்க. அதுக்கடுத்து மால்வா. அப்போ அந்த பகுதியில் 9ஆவது 10ஆம் நூற்றாண்டில் ரஜபுத்திரர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ரஜபுத்திரர்கள் வாகாடகர்கள், குப்தர்கள் ஆகியோருடன் சம்பந்தம் பண்ணி அவங்களுடைய எல்லையை விரிவுபடுத்தியிருக்காங்க. காஞ்சிபுரம் போரில் தான் அந்த பல்லவர்களை இவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த மயூர சர்மா இதனுடைய நிறுவனர் அவர் இறைவனின் குழந்தை என்று ஆசீர்வதிக்கப்பட்டவர். முருகப்பெருமான் நேரடியாகவே அவருக்கு காட்சி கொடுத்து அவரை ஆசீர்வதித்ததாக வரலாறுகளில் இடம்பெற்றுள்ளது. கடம்ப மன்னன் அஜவர்மன் ஆட்சியின் போது 2ஆம் புலிகேசி இந்த பனவாசியை கைப்பற்றுவதுடன் கடம்ப சாம்ராஜ்யத்தை தற்காலிகமாக முடிவுற்று வைக்கிறார். 2ஆம் புலிகேசி உங்களுக்கு தெரியும், அவங்க தான் அந்த கடம்பர்களோட போரிட்டு இந்த பனவாசியை கைப்பற்றி அந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். கடம்ப நாணயங்களில் சங்கும் சக்கரமும் சின்னங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2ஆம் கிருஷ்ணவர்மா என்பவர் ஆட்சியில் தான் அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. கடம்ப நாட்டு மக்களை கடம்பர்கள் என அழைப்பார்கள். கடம்ப வம்சத்து நாணயத்தில் தான் ஆரம்ப காலத்தில் கன்னட மொழி முதலாக பயன்படுத்தப்பட்டது. கிபி 1075 to 1094 வரைக்கும் சாந்திவர்மா என்பவர் தங்கமுத்திரை நாணயங்களை வெளியிட்டுள்ளார். இந்த கட்டுரை ரொம்ப சிறுசு தான், நீங்களும் இதில் பங்கு பெறலாம், உங்களை வரவேற்கிறாங்க. இந்த கடம்பர்கள் இடையில சிறிது காலம் கேப் விட்டு இடைவெளி விட்டு மீண்டும் ஆட்சியை பிடித்து தொடர்ந்து சாம்ராஜ்யம் ஆண்டு வந்திருக்காங்க. இந்த நாணயத்தை பற்றி உங்களுடைய கட்டுரைகளும் வரலாறுகளும் ஆராய்ச்சிகளும் உங்களுடைய தகவல்களும் வரவேற்கப்படுகின்றன. நான் மட்டுமே இதனுடைய முழுமையை நான் சொல்லிட முடியாது. கடல் மாதிரி கிடக்குது. இந்த ஒரு நாணயத்தினுடைய விவரம் கடல் மாதிரி கிடக்கு. சின்ன ஒரு துளி தான் நான் சொல்லியிருக்கேன். இது கடம்பாஸ். 2 நாணயம் அமீர் சுல்தான் நாணயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 2 நாணயம் அமீர் சுல்தான் நாணயம், அமீர் ஆஃப் சிந்து. 2 நாணயம் சோழா நாணயம், ராஜராஜ சோழன், பிரகதீஸ்வரர் டெம்பிள். இதுக்கெல்லாம் தனி வரலாறு, அழிக்கப்பட முடியாத வரலாறுகள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு அற்புதமான கண்டிஷன் உள்ள காயின் வெறும் 160 ரூபாய்க்கு தான். 2 நாணயம் மட்டும் உங்களோட கலெக்ஷனில் எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வருங்காலத்தில் தமிழகத்தில் தஞ்சை பெரிய தொகைகளை விட்ட வரலாறுலாம் யாரும் எழுத முடியாது. இப்போ நிறைய ஆதாரங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. அதுக்கடுத்து 2 நாணயம் நாகாஸ் பத்மாவதி. இது வாகாடக பேரரசு. கணபதி நாகாஸ் பத்மாவதி நாணயம் 2 நாணயம், ஒன்று 360 ரூபா, ஒன்று 400 ரூபா. அதுக்கடுத்து ஒன்று ஷா ஆலம் 2 நாணயம், வெரி ரேர், விலை கம்மியாக உள்ள ஒரு காயின். ஹைதர் அலி நாணயம், யானை பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு. வெறும் 900 ரூபா தான் போட்டிருக்கேன். இது விலை நல்ல கண்டிஷனான காயின். பின்பக்கம் உள்ள எழுத்த பாருங்கள், ஒரு அற்புதமான பிரிண்டு. 900 ரூபா போட்டிருக்கேன். ஒரே ஒரு நாணயம் தான் இருக்குது. அதுக்கடுத்து விஜயநகர் நாணயம். இது காலை பரம் போட்டிருக்கும், தெலுங்கில் எழுதியிருக்கும். 650 ரூபா நாணயம்.
இது ரொம்ப நல்ல குட் கண்டிஷனான காயின் தான். 2 நாணயங்கள் உங்களது பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட நாணயம். அதுக்கடுத்து ஆர்காட் நவாப் முகமது அலி கான் வாலாஜா நாணயத்தை பாருங்கள், எழுத்துக்களை பாருங்கள். ஒரு அழகான ஒரு நாணயம். இதுவும் அந்த ஆர்காட் நவாப்பு தான். இன்னும் புகைப்படங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதே நாணயத்தை நண்பர் கொடுக்கையிலேயே அந்த புக்கோடு தான் கொடுத்தாரு. இந்த புக்கையும் இதை வச்சுருக்கேன், ரெஃபர் பண்ணி வச்சுருக்கேன். 2 குஷானா நாணயம் 450 ரூபா. அற்புதமான நாணயம், குஷானர்கள் நாணயம். 2 சைடும் பிரிண்ட் சூப்பராக இருக்கும். இந்த நாணயத்தையும் பாருங்கள். இந்த நாணயம் மன்னர் நிற்கிற மாதிரி எந்த இது, ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். ரெண்டுமே நல்ல அற்புதமான காயின். 1996 உலகக்கோப்பை வாங்கிய இந்திய அணியை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு நினைவு நாணயம் 1999 வெளியிட்டிருக்காங்க. வேர்ல்டு கப் ஆஃப் கிரிக்கெட்ஸ். 500 ரூபா அந்த ஒரு நாணயம் ரேட்டு. ஒன்றே ஒன்று இருக்குது, வேணுங்க அங்கே வாங்கிக்கோங்க. ஏற்கனவே 2-3 நாணயங்கள் நான் முந்தி கொடுத்துட்டேன். இது இன்னைக்கு கிடச்சிது. ஒவ்வொரு நாளும் நாணயம் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது, போய்கிட்டே தான் இருக்குது. இது ஒரு எரர் காயின். 2017 ஸ்டார் மின்ட்டு 5 இருக்கா? இந்த 5க்கு மேலே ரூபா சிம்பிள் இருக்கா? ரூபா சிம்பிளில் 2 சைடும் எக்ஸ்ட்ரா மெட்டல் மடிஞ்சு கிடக்குன்னு வருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ணி காமிக்கவா? ரூபா சிம்பிளுக்கு மேலே எக்ஸ்ட்ரா மெட்டலு 2 சைடும் இந்த இருக்கு வருங்க. இந்த ரூபாங்கிற சிம்பிள் மேலே 2 சைடு இந்தவும் மடிஞ்சு கிடக்கா? இதை எரர் காயின்னு. இந்த பாயிண்டில் மடிஞ்சு கிடக்கு வருங்க. இதான் அந்த ரூபாவோட சிம்பிள். இது பள்ளம், இது மேடு. இந்தவும் மடிஞ்சு கிடக்கு, இந்தவும் மடிஞ்சு கிடக்கு, இந்தவும் மடிஞ்சு 3 இடத்துல அந்த 6 ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா மெட்டல் மடிஞ்சு கிடக்கு. ஒரு அற்புதமான ஒரு ரேர் காயின், 5 ரூபா காயின். இந்த பக்கம் ஒரு சைடு மட்டும், இந்த சைடு மட்டும் எனக்கு உங்களுக்கு நான் இந்த ஒரு சைடு மட்டும் மெட்டல் திறஞ்சி போய் எடுக்கு. இந்த ஒன்று இதில் இந்தியாங்கிறதுல இந்த 1ங்கிறது பாருங்கள். இந்தியாவில் 1 இன்னும் தெளிவாக காமிக்கட்டுமா? இந்த சிங்கத்தில் தலையில் எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்குது, உச்சியில் எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்குது. இந்த பக்கம் இந்த தலையில் எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்குது. சிங்கத்தில் இந்த 3 மெட்டல் இருக்குங்க. 1, 2 இந்த 3 மெட்டல் இருக்கா? அதேமாதிரி இந்த இந்தியாவில் INTIA இந்த இந்தியாவில் இந்த ஐயில் ஒரு சைடு, இந்த சைடு மெட்டல் எக்ஸ்ட்ரா மெட்டல். இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு மெட்டல் திறஞ்சி போயிருக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்கும். இந்த ஐ பக்கத்தில் இந்த பேனா வைக்கிறேன்னா இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா மெட்டல். இந்த சிங்கத்தில் 3 பக்கமே எக்ஸ்ட்ரா மெட்டல், 1, 2, 3 பெரிய எக்ஸ்ட்ரா மெட்டல். இந்த சைடு இந்த எழுத்துலாம் அழிஞ்சிருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா மெட்டல் எங்கெல்லாம் இருக்குன்னு வருங்க. இந்த சைடு இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கும். அதே இடத்துல இந்த பக்கமும் அந்த ரூபாங்கிற சிம்பிளில் 3 இடத்துல இருக்கும். இது ஒரு காயின் வெறும் 200 ரூபா தான். ஒரு அற்புதமான ஒரு எரர் காயின். இந்த பக்கம் 6ங்கிற சிம்பிள் இருக்கிற மாதிரியே பின்புறம் சிங்கத்து மேலேயே 3 இருக்கும். சிங்கத்து மேலேயே தலையிலே இருக்கும். எக்ஸ்ட்ரா மெட்டல் தலையிலே இருக்கும். இந்த இருக்கு வரும். சிங்கத்தின் முகத்தில் தலையில் இந்த சைடு 3 இடத்துல இருக்கும். அதுமாதிரி இந்த 1ங்கிற இடத்துலையும் கொஞ்சம் இந்த இருக்கும். 1 INTயில் ஐ இடத்துலையும் லேசாக இருக்கும். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான ஒரு எரர் காயின். ஒரு அற்புதமான ஒரு வேர்ல்டு கப் ஆஃப் சிலோன். அது ஒரு நினைவு நாணயங்கள். மற்றபடி இது எல்லாமே உங்களுக்கு டைனாஸ்டிக் காயின்ஸ். அதில் இன்றைக்கி உங்களுக்கு கடம்பா ஃப்ளவர் காயினை பற்றி நான் சொல்லியிருக்கேன். எது வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் வாங்கிக்கோங்க. எதுவுமே கட்டாயம் கிடையாது. இது என்னைக்காக இருந்தாலும் எனக்கு பொக்கிஷங்கள். இன்று மட்டுமில்லை, இன்னும் பல நூற்றாண்டுகள் கழிந்தாலும் இது பொக்கிஷம். பொக்கிஷம்னா சந்தேகம் இல்லாமல் பொக்கிஷம், நிதர்சனமான உண்மை. இப்போ இது சம்மந்தமாக உங்களுக்கு நான் விற்பனை செய்வது மூலமோ நான் வாங்குவது மூலமோ இந்த இந்திய சாம்ராஜ்யங்களோட வரலாறு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அத்துப்படி ஆகிக்கிட்டே இருக்குது.
விஜயநகரம் எங்கே இருக்குது, நாகா பத்மாவதி எங்கே இருக்குது, மால்வா எங்கே இருக்குது, இன்னொன்று என்னது மேவார் எங்கே இருக்குது, இந்த அமீர்தாப் சுல்தான் சிந்து சுல்தான் அது எங்கே இருக்குது, சேலம் டூனா யார் அப்படிங்கலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரலாறு தரவாகிக்கிட்டே வருது. சரி, அதுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள்.